ஹாய் மக்களே அண்ட் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கு அபியோட சாமிட்டு வீடு. நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. என்னெண்டா சூச்சி தூசியாக்கா காஜி சஞ்ஞானா ஒருத்தரும் நித்திரை இல்லை. ஸோ நேற்றில் இருந்து நாங்கள் நித்திரையில் இப்போ காலமே 4 மணி காலமே. ஆனால் நாங்கள் எப்படியாச்சும் எல்லா வேலையை முடிக்கணும் என்று இருக்கணும். இங்கே 4 மணி காலமே ருசியாக்கா மூக்கெல்லாம் இப்படி சீறி கொண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட முகத்தை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. நாங்களும் ரெடி ஆகிட்டு எப்படி ரெடி ஆகிட்டோம்ன்றதை பிறகு காட்டுறோம். எஸ், காஞ்ச நாளை இருந்து இல்லை, நாங்கள் இப்போ காஞ்சனா மாதிரி வெளிக்கட்டா பிறகு அனுஷ்கா மாதிரி. என்ன இந்த கண்ட்ரையெல்லாம் அப்படி போல தானே. அடுத்ததான் ருசியாக்க கடைசி வரைக்கும் இந்த தும்ப தடியை கையில் இருந்து ரக்கவும் மாட்டான். வந்தல இருந்து இந்த தும்ப தடி மட்டும் தான் பொக்கிச்சா மாதிரி வச்சு கொண்டு இருக்கிற. ஏன் தான் தெரியும் இதுக்குலையோ போகலாமா? வீடியோ எடுக்கலாமா? ஓகேயோ, அவ்வளோதான். ஜஸ்ட் அவ்வளோ கொஞ்சம் பாருங்க. வாழை ஆமாம், கண் மூடக்கூடாது. அந்த பக்கம் அவ்வளோதான். கண்ணை உருட்டுறதா கொஞ்சம் மூடிட்டு கண்ணை உள்ளால உருட்டுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுமா. இது என்ன கலர் அக்கா? இது கிரே டிஃப்ரெண்டாக இருக்கு. கண்ணு என்ன பார்க்கணும். இது போட்டோன்னா நீங்கள் ப்ளவுஸை போடணும். ஸோ அபிக்குட்டி அங்கே வெளிக்கிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் நான் இங்கே இதில் பாட்டுகள் ரக்கி கொண்டு இருக்கிறேன். ஸோ பென் ட்ரைவில் ஏன்னா அப்போ இந்த பார்ட்டி டைமில் டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன ஆகுது. அஜய் நித்திரை கொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன் அம்மாக்கு பாருங்கப்பா, பிள்ளைன்னா இப்படி தான் இருக்கணும் வேற. ஸோ நாங்கள் எல்லோரும் முழிச்சிருக்கோம். நாங்கள் இன்னும் படுக்கையில் காட்சியும் சஞ்ஞானா மாறியும் நித்திரை. ஸோ நாங்கள் இந்த வேலை எல்லாமே எப்படியாச்சும் முடிக்கணும். அண்ட் படுக்கும் இப்போ தேவையில்லை. ஏன்னா நாங்கள் இப்போ எல்லோரும் குளிச்சு கிழிச்சு அப்படியே ரெடியாக போக வேண்டியதான். 11 மணிக்கு ஹோலுக்கு நிற்கணும். நான் அபி கொஞ்சம் வெறிக்கிட்டு முடித்தா பிறகு என்னை சாரி போட்டால் பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அபி குட்டி எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. ஏன்டியா நான் இப்போ பென் ட்ரைவில் பாட்டு ஏற்றி விடுவோம். என்னென்று சொன்னால் அப்பாவும் மகனும் முட்டி அக்க போகிறேன். ருசியாக்கா காலமே 4:30க்கு ப்ராக்டிஸ் போடுறாங்க. ருசியாக்கா முதல்ல ப்ராக்டிஸ் போடாமல் அப்படியே போய் படுக்கிறது. நோ ருசியாக்கா இதில் என்னென்ற மக்களை ஆரம்பம் சாங் என்னென்றா இவங்க அபிக்காக டெடிகேட் பண்ணுறது. அண்ணா அங்கால நெல்ல நிற்க இன்ஜின். அது என்னென்ன இந்த பாட்டுக்கு நான் என்ன சொன்னேன்னா அந்த தெரியாமல் இடிச்சு போகிறதுன்ட்டு அதை துசியாக திடீர்னு இதில் டூமனாச்சும் விழுகிறது கட்டும். அவன் விழுந்துட்டான்னு நான் நினைச்சேன். இங்கே பாருங்கப்பா, வைக்கத்தை பாருங்கப்பா. என்னொரு பைத்தியம் ஒஃபிஷியலாக எல்லாரும் நித்திர கொள்ளாமல் எல்லாருக்கும் மண்டல் கொண்டு போய் விட்டு. சரியா சரியாடி
கிளியான சென்டென்ஸுக்கு ஸ்டெப்ஸை முதல்ல போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு தான் நான் எப்படி படுத்துருக்கான் பாவி. சஞ்சனா இப்போ நித்திர கொள்றதுனால நான் இப்போ சஞ்சனாவுக்கு பதிலாக துசி அக்காவோட ப்ராக்டிஸ் போடுறேன். ஸோ இது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஸோ நான் வந்து என்ன சொல்கிற ஒரு மெயில் கேரக்டர் எடுத்து இப்போ நான் ஆடிக்கொண்டு இருக்கிறேன். இது வந்து இப்போ நாங்கள் முதலாவது பாட்டு ப்ராக்டிஸ் போடுறோம். ஸோ இந்த முதலாவது பாட்டில் என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னுட்டா, இந்த டான்ஸ் ஸ்டெப் நான் போடைக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை அபிக்கு டெடிகேட் பண்ணுறது பாட்டு. ஸோ முதலாவது பாட்டு. ஸோ முதலாவது நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தது என்னென்ற ஸ்டெப்புகள், முதல் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக ஆகி அதை வந்து துசியாக்க சந்தோஷத்தில் அவனோட ஹஸ்பண்ட் சஞ்சனாவோட ஷேர் பண்ணிக்கிறான். ஷேர் பண்ணோன்னே 2 பேரும் நல்ல சந்தோஷமாகி பேந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதும் அந்த வயிறு காட்டி கொண்டு போகிறதும், அடுத்ததாக பேபி வந்தோடனே தாளாட்டுறதும், அடுத்ததாக அபிக்குட்டி வளர்ந்து ஒரு 2 வயசு ஆகி இப்படி கீழே ஓடிக்கொண்டு திரியிறாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்கூல் பேக் கொழுவி கொட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. கடைசியாக அவங்க வந்து கையை அங்கே அந்த நாள் வந்து சாமத்து வீடு, அந்த நாள் வந்து இப்படி கையை வந்து அபி குட்டிட்டு இப்படி காட்டுவாங்க. ஸோ அதில் என்ன மீனிங்ன்ற ஒரு அழகாக வந்திருக்கிறாங்களேன்ட்டு. ஸோ இவ்வளோ வருஷமாக நாங்கள் வளர்த்து விட்டு எங்களோட பிள்ளைன்ட்டு அப்படி கை காட்டுறாங்க. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சுட்டு அவைக்கு அங்கே அபி குட்டிக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ அந்த ப்ரெக்னன்சிட்டி டெஸ்ட்டு காட்டின பிறகு வயிறு தொட்டு நடக்கும்போது எப்போதும் ஒரு டேர்ன் ஒன்று பார்த்துருப்பீங்க தானே, ஒரு சுத்தொண்டு சுற்றுவாங்க. ஸோ ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்த்துட்டு ஒரு சுத்தோண்டு வயிறு பிடிச்சி கொண்டு போய்க்கு ஒரு சுத்தோண்டு இந்த பிள்ளை வந்து ஓடி திரியுது, செஞ்ச பிறகு திருப்பி ஒரு சுத்தோண்டு. அந்த வந்து நான் என்ன யோசித்தேன், அந்த சுத்துக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது மக்களே. ஸோ அந்த காரணம் என்னென்னா, ஒரு சுற்றினோன்னே அந்த காலங்கள் போவோம்ண்டு. ஸோ இட்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க, அப்படி சுற்றும் போது காலம் வந்து இப்போ 9 மாதம் முடிஞ்சது ப்ரெக்னென்ட். ஸோ அதில் தான் துசியாக்க அப்படி கையில் வயதில் வச்சு நடக்கிறாங்க. இப்போ திருப்பி ஒரு ரவுண்ட் ஒன்று சுற்றி போட்டு பிள்ளை வந்து பெருந்துட்டது தாளாட்டுறாங்க. ஸோ இன்னும் ஒரு டேர்ன் பண்ணாங்க, அந்த காலம் போய் பிள்ளை வந்து கீழே அப்படி ஓடி திரிஞ்சு கொண்டு இருக்குது. ஸோ அதுதான் அதுன்ட்டு அர்த்தம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறேன், அந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்கும்ன்ட்டு. கடைசியாக இந்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக இவங்கள டான்ஸ் இதில் போட்டு விடுவேன். ஆனால் ஒரிஜினல் சவுண்ட் என்னால் போட இல்லாது காப்பி ரைட்ஸ்னால யூடியூப்பில். ஆனால் டிக்டாக் மூலியமாகவே நீங்கள் வந்து வடிவாக பார்க்கலாம். டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ துசி அக்காவும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக சஞ்சனாக்கும் துசி அக்காக்கும் 4 பாட்டு சூஸ் பண்ணது. அதில் கடைசி பாட்டு எங்களால் ப்ராக்டிஸ் போட முடியல, நேரம் காணாதனால. ஸோ அதனால் நாங்கள் 3 பாட்டு மட்டும் சூஸ் பண்ணி வடிவாக ப்ராக்டிஸ் போட்டது. அதில் வந்து நீங்கள் இப்போ பார்த்தது முதலாவது பாட்டு ஆனந்த யாழை, அந்த பாட்டு தான் முதலாவது போட்டது. 2வது பாட்டு வந்து வா வா என் தேவதையே. ஸோ அந்த பாட்டு தான் 2வது பாட்டு. என் கடைசியாக 3வது பாட்டு வந்து முதலாவது 2வது பாட்டு வந்து அபிக்காகவே டெடிகேட் பண்ணினது. ஸோ கடைசி பாட்டு வந்து சஞ்சனாவும் துசி அக்காவும் மட்டும்தான். ஸோ இவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக ஒரு டான்ஸுக்கு போடலாம் என்று தான் அந்த கடைசி பாட்டு. ஒரு ஃப்ரெஞ்ச் பாட்டு, அது வந்து நார்மலாக ஒரு ரொமான்டிக் எல்லாம் அந்த வெட்டிங் கல்யாணத்துக்கு போடுறது சாங் தான். ஸோ மாப்பிள்ளை பொம்பளையோ மாறுறது சாங் தான் அந்த பாட்டு அதிகமாக நான் கேட்டிருக்கிறேன். ஸோ போட்டு கேட்டிருக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெஞ்ச் பாட்டுக்கு தான் கடைசியாக ஆடினாங்க. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த பிறகு நான் கேக்குகள் வெட்டி கொண்டு இருந்தேன். ஸோ இந்த கேக்குகள் வந்து சாமித்து விட அந்த நாள் கெஸ்ட்டுகள் கொடுக்கறதுக்காக, ஸோ பலகாரங்களோடு சேர்த்து கொடுக்கறதுக்காக நான் ஒரு அளவான சைஸில் வெட்டி கொண்டு இருந்தேன். ஸோ இந்த கேக் வந்து வனிலா கேக், பிளெயின் கேக். டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அதுக்கு மேலே ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. இது வந்து துசியாக்க வேண்டினது அபிக்காக பொக்கு, நான் வாங்கல மேக்கப்
இந்த விஜர் கோலத்தில் நான் நிற்கிறேன். அது இல்லை. அந்த அழகான இது என்ன சூப்பராக இருக்குது. அவரை டீயையும் கொண்டு வரேன். அக்கறை டீ எடுத்துட்டு வாங்க. அங்கே கப்பில் பார்த்து அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, இதோ அங்கே இருக்கு. பொக்கையோட அக்காவுக்கு ஒரு டீயை கொடுக்கும். பாருங்க பாப்பாக்களே பாருங்க. ஸோ ஜஸ்ட் வாவ் தான். ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கிறாங்க நம்மளோட அபிக்குட்டி. ஸோ வடிவாக வெளிக்கிட்டு இப்போ ரெடி ஆகிருக்கிறாங்க. கடைசியாக இப்போ பொக்கையும் இப்போ கையில் கொடுத்தவங்களா அதோடைய சேர்த்து இப்போ அபிக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டிங் இப்போ நாங்கள் ஹோலுக்கு போகிறதுக்கு முதல் ஃபோட்டோ ஷூட்டிங் தொடங்கும். எங்களோட அபி குட்டி வந்து குட்டி இல்லை பெரிய மனுஷி ஆகிட்டாங்க. வாங்க அவி ஃபோட்டோ ஷூட்டிங் நல்லா இருக்கு. அபி இப்படி மெதுவா இங்கே திரும்புங்க. என்னப்பா இது வாட் இஸ் திஸ்? மெதுவா திரும்புங்க. 1 2 3 திருங்கோ. இப்போ இங்கே சுச்சி தான் ரெடி ஆகிக்கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு ஹேர் ஸ்டைலும் சாரி கட்டி விட்டது வதனி அக்கா தான். இதில் வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்னென்ற மக்களே, டுசி அக்காவும் சஞ்சனாவும் எல்லாருக்கும் ஸோ சொந்தக்காரனுக்கு இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கும் இருந்தாலும் சரி. ஸோ நான் வந்து போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஹோட்டல் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தது தானே. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் கெஸ்ட்டுகள் வர்றதுக்கும் அவைக்கு வந்து ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் சாரி கட்டுறதுக்கும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ யார் எல்லாருக்கும் விருப்பம் என்றால் ஸோ மேக்கப் ஹேர் ஸ்டைல் இல்லாட்டி சாரி கட்டி விடுறதுக்குண்டு ஸோ அவங்க வந்து காசு கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட காசு தான். ஸோ இப்போ நான் வந்து சாரிக்கும் அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கும் மொத்தமாக 60 யூரோ தான் கொடுத்து விட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபினிஷ் லுக் மக்களே. ஸோ மல்லிகைப்பூ ஃப்ரெஷ் மல்லிகைப்பூ எல்லாம் வச்சு பதனியாக்க என்னைய வடிவாக ரெடியாக்கி விட்டுருக்குறாங்க. சாமித்து வீடு அந்த நாளுக்கு பிறகு எனக்கு வந்து சாரி கட்டுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ டுசி அக்காவுக்கும் மேக்கப் எல்லாம் செஞ்சு ஹேர் ஸ்டைலும் செஞ்சு சாரி எல்லாம் கட்டினது ஸோ கட்டி விட்டதும் வதினி அக்கா தான். ஸோ வதினி மேக்கப் என் மூகா ஸோ அவங்க தான் எல்லாம் எங்களுக்கு செஞ்சு விட்டது. நாங்கள் வெளிக்கிட்டு கொண்டு இருக்கும்போது கீழே ஃபோட்டோ ஷூட்டிங்கும் வீடியோ ஷூட்டிங்கும் நடந்து கொண்டே இருந்தது. ஸோ இதில் வந்து இந்த கிளிப்ஸ் எல்லாம் கஜியும் டுசி அக்காவும் எடுத்த கிளிப்ஸுகள் தான். ஸோ நான் வந்து மேலே வெளிக்கிட்டு கொண்டு இருந்ததுனால என்னால் வந்து இதை இந்த வடிவான சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாமல் போச்சு. ஸோ அவ்வளோ வடிவாக எடுத்து விட்டுருக்குறாங்க. சாமித்து வீடு வீடியோவும் ஃபோட்டோகிராஃபி எடுத்தது ஷான் ட்ரீம்ஸ் ஃபோட்டோகிராஃபி தான். ஸோ அவங்க வந்து ஃப்ரான்ஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறது மக்களே நம்மளோட ஹோல் தான். ஸோ இதில் தான் அப்படின்ற சாமித்து வீடு நடந்தது. இந்த ஹோல் லூஹாவரில் தான் இருக்குது. இந்த ஹோல் வந்து இப்போ நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முதல் எடுத்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் நான் இதில் ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறேன் இந்த வீடியோவில். மொத்தமாக நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் பார்க்க 2 வாசல் இருக்குது. ஸோ 2 கதவை தாண்டி தான் நீங்கள் உள்ளுக்கு வந்து அப்படியே வலது பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது. ஸோ இன்னும் நேராக போனீங்கன்னா கிச்சன் எல்லாம் ஒரு பெரிய கிச்சன் இருக்குது. ஸோ வட்டிவாக ஆக்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கும் சமைக்கிறதுக்கும் இருந்தாலும் சரி எல்லாமே வடிவாக ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது தான் ஹோல். ஸோ இது வந்து இதில் இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள்
ஜக்கெட் எல்லாம் கொழுவி கெட்டரோபை தான். ஸோ கெட்டரோபை எல்லாம் கொழுவி போட்டு அப்படி நீங்கள் டேர்ன் பண்ணிங்களா அதுலேயே ஹோல் தான். ஸோ அங்கே முன்னுக்கு வந்து எல்லாம் மேடுகள் எல்லாம் வந்து எல்லாம் டெக்கரேஷன் இன்னும் பண்ண பிறகு உங்களுக்கு வீடியோ இப்போ வரும், நீங்கள் பாருங்கள். என்னால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ என்ன சொல்கிறது, இப்போ எல்லோரும் வந்து அந்த டைம் டென்ஷன் இதில் இருந்ததால் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு சின்ன கிளிப்ஸ் வந்து டெக்கரேஷன் பண்ண பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதில் நீங்கள் வடிவாக பாருங்கள். ஸோ இதுதான் அந்த டெக்கரேஷன் பண்ண ஹோல் தான். ஸோ எப்படி இருந்து இப்போ இப்படி ஆயிட்டது. ஸோ நம்மளோட ஹோல். ஸோ இதில் டெக்கரேஷன் எல்லாம் வடிவாக எல்லாம் பண்ணி இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஸோ என்ன வருத்தம் என்றால் டெக்கரேஷன் பண்ணும்போது இந்த கதிரைக்கு ஷீட் போட அவங்க மறந்துட்டாங்க. ஸோ அதுவும் இன்னும் போட்டிருந்திருந்தா இன்னும் வடிவாக இருந்திருக்கும். ஸோ பட் அதர்வைஸ் டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் அவ்வளோ என்ன சொல்கிறது, அந்த அபிக்காகவே செஞ்ச மாதிரியே இருந்தது இந்த டெக்கரேஷன். ஸோ அவ்வளோ வடிவாக இருந்தது. இப்போ அபியை வரவேற்கிறதுக்காக இந்த 2 செல்ல குட்டிஸும் பரதநாட்டியம் மூலியமாக அபியை மேலேக்கு அழிச்சு கொண்டு போகிறாங்க. ஸோ அழிச்சு கொண்டு போக அவங்க எந்த பாட்டுக்கு ஆடுறாங்கன்னா ஜோடா அப்பா படத்திலிருந்து முழுமதி அந்த பாட்டு. ஸோ ஹித்திக் ரோஷனையும் ஐஸ்வர்யா ராய் நடித்த படம் தான். ஸோ முழுமதி அவளென்று முகமாகும் அந்த பாட்டுக்கு தான் அவங்க வடிவாக அழகாக பரதநாட்டியம் டான்ஸ் ஸ்டெப்போட அபியை வரவேற்கிறாங்க. என்னால் நான் உங்களுக்கு ஆரம்பத்தை சொன்ன மாதிரி யூடியூப் காப்பிரைட்ஸ்னால என்னால் அந்த பாட்டை போடலாது. ஆனால் இவங்களோட டான்ஸை நீங்கள் வடிவாக ரசித்து பாருங்கள். ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தமிழ் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் ஒன்று எடுத்தே தீரணும். ஸோ இதுதான் இப்போ எங்களோட ஃபோட்டோ ஷூட்டிங். வந்து ரசித்து பாருங்க. எப்படி இப்போ எங்களோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருந்தது. ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ருசியாக்கா அபிக்காகவும் மெயினாக அவங்களோட ஃபேமிலிக்காகவும் ஒரு கவிதை ஒன்று ரெடியாக்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த கவிதையை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். உலகம் ஏழ்கடலும் மகிழ்ந்து பாட கூடி நின்று சீர்போற்றி எங்கள் குலமகள் அபின்சாவை வாயார வாழ்த்த வந்த நல் உள்ளங்களுக்கு முதல் வணக்கம். பூவனத்தின் ராணி இவள் பூப்படைந்த நாளில் மூவுலகும் ஏழ்கடலும் மகிழ்ந்து பாட கூடி நின்று சீர்போற்றி எங்கள் குலமகள் அபின்சாவை வாயார வாழ்த்த வந்த நல் உள்ளங்களுக்கு முதல் வணக்கம். தேவி இவள் பெயர் சொல்லி அழகு தமிழ் மாலை சூடி பார்போற்ற வாழ்கவென்று பைந்தமிழ் கவிபாடி மனம் நிறையும் இவன் தாயகத்தில் இருந்து தாய்மாமன் பிலீஸ் சிங்கராஜ். தேவி இவள் பெயர் சொல்லி அழகு தமிழ் மாலை சூடி பார்போற்ற வாழ்கவென்று பைந்தமிழ் கவிபாடி மனம் நிறையும் இவன் தாயகத்தில் இருந்து தாய்மாமன் பிலீஸ் சிங்கராஜா. வரமாக வந்தெங்கள் வாசலில் வசந்தம் தந்த வாசமலர் பூத்த நாள் இதுவோ, வரமாக வந்து எங்கள் வாசலில் வசந்தம் தந்த வாசமலர் பூத்த நாள் இதுவோ. தவமென பிறந்த தெய்வ மகள் தேவி இவள் சின்ன தாயாக மஞ்சள் மலர் நீர் குளித்து மங்களச்சீர் ஆடை கட்டி தங்க நகை ஆபரணம் கை நிறைய வளையலிட்டு சிரிக்கின்றாள் பந்தலிலே. தவமென பிறந்த தெய்வ மகள் தேவி இவள் சின்னத்தாயாக மஞ்சள் மலர் நீர் குளித்து மங்களச்சீர் ஆடை கட்டி தங்க நகை ஆபரணம் கை நிறைய வளையலிட்டு சிரிக்கின்றாள் பந்தலிலே. அன்னமவள் அழகு கொஞ்ச விந்தை இவள் அறிவு மிஞ்சி
நாற்குணமும் நாற்படையாய் ஐம்புலனும் நல் அமைச்சாய் ஆர்க்கும் அவள் கால் கொலுசே அணிமுரசாய் வேற்படை வாழும் இரு கண்கள் என பெண்ணரசை ஆளும் இவள் திறம் நினைந்து மனம் வியக்கும் மாயம் என்ன அன்னம் அவள் அழகு கொஞ்ச விந்தை இவள் அறிவு மிஞ்ச நாற்குணமும் நாற்படையாய் ஐம்புலனும் நல்லமைச்சாய் ஆர்க்கும் அவள் கால் கொலுசே அணிமுரசாய் வேற்படை வாழும் இரு கண்கள் என பெண்ணரசை ஆளும் இவள் திறம் நினைந்து மனம் வியக்கும் மாயம் என்ன அன்னை அவள் அறமும் தந்தையவர் திறனும் ஒரு சேர இந்த சின்னத்தாய் அவி சீர் நிறைந்து இருக்கின்றாள் வையகமே வாழ்த்தவாரி அன்னை அவள் அறமும் தந்தையவர் திறனும் ஒரு சேர இந்த சின்னத்தாய் அவி சீர் நிறைந்து இருக்கின்றாள் வையகமே வாழ்த்தவாரி அன்பை அள்ளிக் கொடுக்கும் வள்ளன்மை கண்டு பறவைகள் சிறு பிராணிகள் கூட இவளிடம் படையெடுக்கும் காணீர் இவள் அன்பை அள்ளிக் கொடுக்கும் வள்ளன்மை கண்டு பறவைகள் சிறு பிராணிகள் கூட இவளிடம் படையெடுக்கும் காணீர் காணும் உயிர்கள் எல்லாம் இவள் உறவுகள் வாடும் மனங்களுக்கெல்லாம் இவள் ஆறுதல் காணும் உயிர்கள் எல்லாம் இவள் உறவுகள் வாடும் மனங்களுக்கெல்லாம் இவள் ஆறுதல் சிறு வயதில் இவள் பிஞ்சு கால்கள் நடைபாதை வலம் வருகையில் கண்ணெதிரில் கையேந்தும் கரங்களுக்கெல்லாம் கனிவுடன் உதவிடும் குணம் கண்டு வியந்தோம் அது இன்றும் தொடர்வதில் மனம் நிறை தாய்மாமன் வீட்டுக்கு வருகிறார் என்று அறிந்தால் தான் பொறிக்கும் தின்பண்டங்கள் முதல் அனைத்திலும் ஒரு பங்கெடுத்து மாமாவுக்கு ஊட்டி மகளும் மருமகளும் இவளே பசி என்று அண்ணன் சொன்னால் தாயாக மாறி அமுதளிக்கும் தங்கையும் இவளே தாய்மாமன் வீட்டுக்கு வருகிறார் என்று அறிந்தால் தான் பொறிக்கும் தின்பண்டங்கள் முதல் அனைத்திலும் ஒரு பங்கெடுத்து மாமாவுக்கு ஊட்டி மகளும் மருமகளும் இவளே பசி என்று அண்ணன் சொன்னால் தாயாக மாறி அமுதளிக்கும் தங்கையும் இவளே சோர்வாகி வரும் அண்ணன் தலையணையாக இவள் மடி அவனை சீராட்டி தலைகோதி நட்பு பாராட்டும் முதல் தோழி சோர்வாகி வரும் அண்ணன் தலையணையாக இவள் மடி அவனை சீராட்டி தலைகோதி நட்பு பாராட்டும் முதல் தோழி அன்பட்டு போகாமல் அவள் கரை காணும் வரை இவர் நலம் வாழ வேண்டும் என நாள்தோறும் நிறை துதி செய்யும் அவள் தாய் லுசி கண்பட்டு போகாமல் அவள் கரை காணும் வரை இவர் நலம் வாழ வேண்டும் என நாள்தோறும் நிறை துதி செய்யும் இவள் தாய் லுசி அண்ணனுக்கு மட்டுமா இவள் அன்னை இல்லை செல்ல சண்டைகளின் சங்கமம் சின்ன அண்ணனுக்கும் இவளே இரண்டாம் அண்ணனுக்கு மட்டுமா இவள் அன்னை இல்லை செல்ல சண்டைகளின் சங்கமம் சின்ன அண்ணனுக்கும் இவளே இரண்டாம் உடன் பிறந்த சோதரர் மேல் இவள் காட்டும் அன்பும் நல்ல அக்கறையும் உறுதியுரைக்கிறதே இவள் சின்னத்தாயே உடன் பிறந்த சோதரர் மேல் இவள் காட்டும் அன்பும் நல்ல அக்கறையும் உறுதி உரைக்கிறதே இவள் சின்னத்தாய் என்று உற்ற நண்பர்கள் மேல் இவள் காட்டும் நட்பின் தோழமை நற்றமிழ் நமக்குரைத்த நட்பண்பு அல்ல தன்னிலும் சிறியவர்களை பராமரிக்கும் தாதி இவள் அம்மம்மா அருகிருந்தால் அறிவு சொல்லும் பாட்டி இவள் தன்னிலும் சிறியவர்களை பராமரிக்கும் தாதி இவள் அம்மம்மா அருகிருந்தால் அறிவு சொல்லும் பாட்டி இவள் அமைதி அடக்கமுடன் தெளிந்த நட்பேச்சும் அறிவு ஆற்றலுடன் சிறந்த நல் ஞானமும் அமைதி அடக்கமுடன் தெளிந்த நட்பேச்சும் அறிவு ஆற்றலுடன் சிறந்த நல் ஞானமும் பெற்றோரை மெச்சும் உற்றோரின் வாழ்த்துகளில் பெண்பாவை இவள் பண்பை காணாதோர் யாருண்டா தாய் தந்தை தவம் கொண்டு பெற்றெடுத்த வரம் இவள் எங்கள் குலசாமி என்று தந்தை மகிழ்ந்து பாட வரமாக வந்த நிலமகள் இவள் தாய் தந்தை தவம் கொண்டு பெற்றெடுத்த வரம் இவள் எங்கள் குலசாமி என்று தந்தை மகிழ்ந்து பாட வரமாக வந்த நிலமகள் இவள் மண் வந்து மலர்ந்து இன்று யௌவனம் கண்டு சீர் கொண்டு தரும் பெண்மையின் புதிய வாழ்க்கை பாதையில் மலர்ந்து இன்று யௌவனம் கண்டு சீர் கொண்டு தரும் பெண் பாவையின் புதிய வாழ்க்கை பாதையில் பெற்றோரின் அன்பு உறவுகளின் வாழ்த்துக்களும் பெரியோரின் ஆசியுடன் தமிழ் தாயின் பெருமைகள் எம் சந்ததியின் சிறப்புகள் தாய் மண்ணின் மகிமைகள் என அத்தனை பொக்கிஷங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் குலமகளான எங்கள் வீட்டின் மகாலட்சுமி அபிம்சா பூப்படைந்த நன்னாள் மகிழ்வின் விழாவில் கூடி நிற்கும் உறவுகளின் மங்கள வாழ்த்தொலியோடு சீர்மேவி புவிதனில் சிறப்புற வாழவும் கல்வி கலைகளில் மிளிர்ந்து ஒளிரவும் அவள் விரும்பி வாஞ்சிக்கும் சட்டத்துறையில் பல சாதனைகள் நிகழ்த்தவும் இன்று போல் என்றும் நலமோடு வாழ்கவென்று மனம் நிறைந்து வாயார வாழ்த்துகின்றோம். வாழ்க வாழ்க வாழ்க.
கவிதை எப்படி இருந்த மக்களே. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு இந்த கவிதையை கேட்ட பிறகு. இந்த கவிதை கேட்ட பிறகு எல்லாருக்கும் கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டது. ஸோ அந்த பிரேக்குக்கு வந்து அவை கொட்டி உடுப்பை மாற்றுறதுக்கு போனாங்க. நாங்கள் எல்லாரும் சாப்பிட போனது. ஸோ சாப்பிட்ட பிறகு அஷ்மி குட்டி நந்தியாவும் நானும் டான்ஸுக்கு நாங்கள் வெளியால் ப்ராக்டிஸ் போட்டுக்கொண்டு இருந்தது. இதில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து நாங்கள் வீடியோ மூலியமாக நாங்கள் ப்ராக்டிஸ் போட்டது தான். ஒரு நாள் சாமத்து வீடுக்கு ஒரு நாள் முதல் தான் நாங்கள் நேராக சந்திச்சுட்டு ப்ராக்டிஸ் செஞ்சது. ஸோ மற்றபடி நாங்கள் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலியமாக தான் நாங்கள் டான்ஸ் ஆடி பழகுனது. நாங்கள் மட்டும் இல்லை மக்களே. ஸோ அந்த குரூப்பில் ஆடினது எல்லாம் பாய்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, சின்ன குட்டிஸும் அவங்களும் இருந்தாலும் சரி, எல்லாரும் வீடியோ கால் மூலியமாக தான் டான்ஸே பழகுனது. இந்த ஒரே ஒரு நாளுக்கு தான் நாங்கள் எல்லாரும் காத்து கொண்டு இருந்ததுன்னு நாங்கள் சொல்லலாம். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது நானும் நந்தியாவும் அஷ்மி குட்டியும் ரெண்டாவது வெல்கம் டான்ஸுக்கு. ஸோ அபியை வரவேற்கிறதுக்காக நாங்கள் பழக கொண்டு இருந்தது. ஸோ இதில் வந்து நாங்கள் எந்த பாட்டுக்கு ஆடினதுண்டா, முதலாவது பாட்டுக்கு நாங்கள் அம்பிகா பாதி அந்த பாட்டு தான் நாங்கள் ஆடினது. ரெண்டாவது பாட்டு கொஞ்சம் மைனாக்களே, மூன்றாவது பாட்டு கும்மியாடி அந்த பாட்டு, என் கடைசியா பாட்டுக்கு வந்து பூப்பறிக்கு நீயும் போவாதே அந்த பாட்டுக்கு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஆடினது தான் இந்த ஆட்டம். இந்த டான்ஸ் வீடியோ எல்லாமே நீங்கள் என்னோட டிக்டாக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் அண்ட் என்னோட ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கலாம். அங்கே ஒரிஜினல் சவுண்டோடு நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ முதல் சொன்ன மாதிரி யூடியூப்பில் காப்பிரைட்ஸ் இருக்கிறதுனால என்னால் போட இல்லாது. இப்போ இந்த டான்ஸ் வீடியோவை நாங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க.
நாங்கள் டான்ஸ் ஆட முடித்த பிறகு அபியும் காமாட்சி விளக்கோட சக்ஸஸ்ஃபுல்லாக மேடைக்கு போன பிறகு எல்லாரும் அப்பம் சாப்பிட்றதுக்கு போனது. ஸோ இதில் வந்து ஒரு அப்பம் கேட்ரிங்கை தான் அவங்க ஆர்டர் பண்ணி விட்டுருக்குறாங்க. இப்போ பார்ட்டி டைமும் நாங்கள் சொல்லலாம். அப்பம் அவ்வளோ ருசியும் டேஸ்டாகவும் இருந்தது. இது வந்து நான் சும்மாவும் கூட சொல்லலை மக்களே. ஸோ அப்பம் வந்து உண்மையாக நெல்லாக இருந்தது. நான் ஏற்கனவே ஃப்ரான்ஸில் ஒரு அப்பம் சாப்பிட்டு எனக்கு அது துப்புரவாக பிடிக்கல. ஸோ நான் வந்து ஹோனஸ்ட் தான், என்னோட ஹோனஸ்ட் ரிவ்யூ தான் எப்போதும் கொடுப்பேன். ஸோ இதுலேயும் நான் கொடுத்தேன். ஸோ இதில் வந்து அம்மம்மா எனக்கு கொஞ்சம் கூட பால் எல்லாம் போட்டு, எனக்கு வந்து கொஞ்சம் கூட பால் எல்லாம் போட்டு சீனி எல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தான் அங்கே இருக்குது அம்மம்மா. ஸோ வயசை போன அம்மம்மா தான் அப்பம் சுட்டு கொண்டு எங்களுக்கு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணாங்க, எனக்கு தந்தாங்க. ஸோ அந்த அப்பம் ஸோ அவ்வளோ டேஸ்டாக இருந்தது மக்களே. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து எங்களோட பார்ட்டி டைம் குரூப்ஸுகள் தான். ஸோ இதுதான் நம்மளோட பாய்ஸ் குரூப். ஸோ இந்த பாய்ஸ் குரூப் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் வந்து இவங்க மட்டும் இல்லை, எல்லாரும் தான். ஸோ நாங்களும் இருந்தாலும் சரி, சின்ன குட்டிஸை. ஸோ அவங்க வந்து பார்ட்டி குரூப்ஸுன்னு சொல்கிறது. ஸோ இவங்க வந்து பாய்ஸ் குரூப்புன்ற பேர் போட்டது எங்களுக்கு வந்து நாங்கள் வைக்கிறதுன்ற வெல்கம் டான்ஸ் குரூப்புன்னு நாங்கள் போட்டு விட்டது. ஸோ இதுதான் எங்களோட குரூப்பான் பேர். இதில் எல்லாரும் வந்து வீடியோ காலில் இருந்தாலும் சரி, வெளியால் இருந்தாலும் சரி, எல்லாரும் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்காக போட்டுட்டு அந்த என்ன சொல்கிறது, முதல் சொன்ன மாதிரி தான், அந்த கொஞ்சம் நிமிஷத்துக்காக நாங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த மேடைக்கு போய் ஆடி இருக்கிறோம். அண்ட் ஃபைனலாக எல்லா மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியும் முடிச்சிருக்கிறோம். ஸோ வி ஆர் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் மெயினாக நாங்கள் எல்லோரும் ஃபன்னோடு தான் ஆடி இருக்கிறோம். ஸோ இது தவிர வேறு என்னப்பா வேணும். ஸோ இந்த பாய்ஸ் குரூப்பில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதில் வந்து கிச்சு குட்டி இருக்கிறது தானே, அவர் வந்து நார்மலாக முதல் ஆடுறன்னு சொல்லி போட்டு இப்போ இந்த ப்ராக்டிஸுக்கு வரவே இல்லை. இப்போ வந்து கடைசி நேரத்தில் இப்போ நாங்கள் வெளியாட ப்ராக்டிஸ் போட்டு கொண்டு இருக்க, ஓகே சுச்சி நானும் மாறேன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் அந்த குறிப்பிட்ட என்ன ஒரு அரை மணித்தியாலத்தில் இந்த முதலாவது பாட்டும் கடைசி இருக்கிற பாட்டும் ஸ்டெப்ஸுகள் அப்படியே பழகிட்டார். இதை வந்து ஒரு டேலண்ட்டாக நான் சொல்லுவேன். ஸோ கடைசியாக வந்து கிச்சு குட்டியும் ஃபைனலாக இந்த பாய்ஸ் குரூப்புக்கு ஆடவும் விட்டாச்சு. மொத்தமாக பாய்ஸ் குரூப் 4 பாட்டுக்கு ஆடி இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து முதலாவது பாட்டு அபிக்காக, ஸோ அபிக்காக டெடிகேட் பண்ணி ஆடி இருக்கிறாங்க. ஸோ என்ன பாட்டுன்ட்டா, என் கூடவே பறக்கணும் என் கூடவே பறக்கணும், சிவகார்த்திகேயன்ற படத்தில் வர்றது பாட்டு தான். ஸோ அதுதான் முதலாவது பாட்டு. ரெண்டாவது பாட்டு அஜித்தோட சாங் சவடீக்கா, ஸோ அந்த சாங்கும். மூன்றாவது பாட்டு என் பக்கம் போகிறவரு தேடி வந்துட்டு, ஸோ அந்த பாட்டு. அண்ட் கடைசியாக வந்து கில்லி, ஸோ கில்லி பாட்டு தான் கடைசியாக எண்டிங் அந்த ஃபயராக இருக்கணும்ன்றக்காக அந்த பாட்டு நாங்கள் எல்லாரும் சூஸ் பண்ணி இருக்கிறோம். இதுதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது பாய்ஸ் குரூப்புன்ற டான்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம்.
அடுத்ததாக நம்மளோட சில்ல குட்டீஸ் தான். ஸோ நம்மளோட பார்ட்டி குரூப்ஸ் தான் அடுத்ததாக ஆட போகிறாங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே தான் எல்லோரும் வீடியோ கால் மூலியமாக தான் ஆடினதே. ஸோ ஏன்னா எல்லோரும் வந்து வேறு வேறு நாட்டுகளே இருந்தோம். இப்போ நான் ஸ்வீஸ், அவங்க ஜெர்மனி, பிறகு மெட்ராக்கில் ஃப்ரான்ஸ். ஸோ இந்த வாட்ஸ்அப் மூலியமாக தான் நாங்கள் எங்களால் அந்த ஒரே ஒரு முயற்சியே இருந்தது எல்லாரும் ப்ராக்டிஸ் போடுறதுக்கு. ஸோ அந்த முயற்சி தான் நாங்கள் இப்போ எடுத்து எல்லாரும் ஆடிக்கொண்டு ப்ராக்டிஸ் எல்லாம் போட்டது. எந்த பாட்டுக்குண்டா மொத்தமாக 3 பாட்டுக்கு நாங்கள் இதில் தேர்ந்தெடுத்தது. முதலாவது பாட்டு வந்து வாயாடி பெத்த பிள்ளை அந்த பாட்டு. 2வது பாட்டு வந்து அலைக்ரா அந்த பாட்டு. என் கடைசியாக பாட்டு வந்து ப்ரைவேட் பார்ட்டி சிவா கார்த்திகன் என்ற பாட்டு. இந்த பாட்டுகளை தான் இந்த குட்டீஸ் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி மேடையில் போய் ஆடி இருக்கிறாங்க. ஸோ வாங்க மக்களே, நம்மளோட பார்ட்டி குரூப்ஸ் டான்ஸை போய் பார்க்கலாம்.
அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது நம்மளோட சுஜியோட டான்ஸ் தான். ஸோ நானும் ஒரு டான்ஸ் அங்கே ஆடி இருக்கிறேன். நான் வந்து ஒரு சோலோ டான்ஸ் வந்து அவிக்காக டெடிகேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஆடினான். அந்த வார்த்தை ப்ராக்டிஸுண்டும் நான் என்னால் சொல்லிடாது. ஏனென்ற மக்களே என்ன காரணம் என்றால் ஒரு கிழமை தான் இருந்தது அவி இந்த சாமித்தி வீடுக்கு. ஸோ அந்த ஒரு கிழமையில் ஒரே ஒரு நாள் தான் எனக்கு லீவு நாளே இருந்தது. ஸோ அந்த லீவு நாளில் தான் நான் இந்த சாங்குகளுக்கு நான் ப்ராக்டிஸ் போட்டது. ஸோ மொத்தமாக நான் நினைக்கணும் 3 சாங் இருக்கும். நான் வந்து எல்லாமே அவசரப்பட்டு டக்குண்டு ஏதாவது ஒன்று டான்ஸ் தனியாக தான் ஆட போகிறேன்னு சொல்லி ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் தெரியாததானேன்னு சொல்லி சும்மா ஆடி விட்டது தான் இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பார்க்க தான் அப்படி நான் வந்து சில இடத்துல வந்து நான் ப்ராக்டிஸ் போட்டது வேறு ஸ்டெப்பு அண்ட் இதில் வந்து வேறு ஸ்டெப்புகள் வந்தது. ஆனால் அது தெரியாது மக்களே, ஏன்னா சுஜியோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அதை காட்டாது. ஸோ அதுதான் என்னோட ரகசியம் என்றும் சொல்லலாம் மக்களே. ஸோ நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் பார்த்தது அந்த செட்டைகள் இருக்குது தானே, பிங்க் கலர் செட்டைகள் மாதிரி. இதை வந்து நான் ஷீயனில் தான் நோட் பண்ணினேன். நான் எந்த பாட்டுக்கெல்லாம் ஆடினான்டா, முதலாவது பாட்டு வந்து அனிருட்டுன்ற பாட்டில் இருந்து 2 காதல்னு சொல்லி விஜய் சேதுபதி சமந்தா நயன்தாரா நடித்த அந்த பாட்டத்தில் இருந்து தான் முதலாவது பாட்டுக்கு அந்த வடிவான செட்டையோட ஆடினான். ஸோ 2வது பாட்டுக்கு வந்து சுட்டுமலை சுட்டுமலி சிட்ட சிக்கா அந்த பாட்டு தான் 2வது பாட்டு. அண்ட் கடைசியாக வந்து கீர்த்தி சுரேஷ் காண்டானி அதை வந்து ஒரு தெலுங்கு சாங் வந்து ஆடினான். ஸோ கடைசியாக பாட்டு நான் என்ன சொல்கிறது பாடுறதுக்கு ஆடையில், ஏன்னா சுஜிக்கு வந்து இப்போ கொஞ்சம் வயசு போய் மூச்சு கொஞ்சம் ரக்குது. ஸோ அதனால் நான் கூட பாட்டுக்கு நான் ஆடையில். வாங்க சுஜியோட டான்ஸை பார்த்து முடிப்போம். அடுத்ததான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது நம்மளோட அனுஷ்கா குட்டியோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவங்க வந்து 2 பாடல்களுக்கு தேர்ந்தெடுத்து ஆடி இருக்கிறாங்க. ஸோ முதலாவது பாட்டு வந்து ஜும்கா ஜும்கா அந்த பாட்டும், 2வது பாட்டு வந்து மோர்ராக்கா ரிட்டா ரிட்டா. ஸோ பிரபுதேவா வந்து கேர்ளும் ஆடுறது பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து எடுத்து இந்த வடிவான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை ஆடி இருக்கிறாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸை எல்லாரும் சேர்ந்து ரசித்து பார்க்கலாம் வாங்க.
எங்களோட சாமி திருவிழா ஃபங்க்ஷனும் முடிகிற கட்டத்துலேயும் வந்திருக்கிறோம். ஸோ கடைசி பர்ஃபார்மன்ஸில் சஞ்சானாவும் ருசியாக்காவும் ஒரு சர்ப்ரைஸ் டான்ஸ் ஒன்று பழகி அவங்க மேடையில் ஆடி இருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸோ ருசியாக்காவும் சஞ்சானா அபிக்காக முதலாவது 2வது பாட்டுக்கும் டெடிகேட் பண்ணி 3வது பாட்டு ரொமான்டிக் பாட்டுக்கு அவங்க ப்ராக்டிஸ் போட்டு ஆடி இருக்கிறாங்க. ஸோ இந்த என்ன சொல்கிறது, இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சஞ்சானா தான் ஆசைப்பட்டு கேட்டவர். இப்போ வந்து சஞ்சானா கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் சரி என்னட்டு இனிமேல் வந்து கேட்கவே மாட்டேன், டான்ஸ் பழிக்க விடுறீங்களோ இல்லாட்டி டான்ஸ் ஆடுவோமோன்ட்டு. சுஜி வந்து எப்போதும் என்ன ஒரு பொறுப்போண்டு எனக்கு வந்தது, நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் மக்களே. ஸோ ஸ்ட்ரிக்டாக இருந்து நான் அதை எப்படியாச்சும் முடிச்சே தீரணும்ன்ட்டு பழிக்கி கொடுப்பேன். ஸோ அந்த காரணத்தால் எனக்கு கண்டிப்பாக சஞ்சானா இனிமேல் வரவே மாட்டேன், இனிமேல் கேட்கவே மாட்டார். என்ன இருந்தாலும் சரி சஞ்சானாக்கும் ருசியாக்காக்கும் எல்லாருக்கும் முஸ்பாத்தியாக போச்சு இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ எல்லாருக்கும் இப்போ மெயினாக சஞ்சானா வந்து இது முதல் தடவை செய்கிற, ஸோ முதல் தடவை டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் போட்டு ஆடி இருக்கிறார் மேடையில். நினைக்கிறேன் ருசியாக்கா வந்து முந்தி ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு ஒருக்கா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சஞ்சானா வந்து இப்போ தான் முதல் தடவை ஆக்களுக்கு இப்போ கெஸ்ட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சது. அண்ட் இப்போ வந்து வாங்க பார்க்கலாம் நம்மளோட கிங்கும் குவீனோட டான்ஸு.
மக்களே, ஸோ இதுதான் நம்மளோட கடைசி காட்டும் அபியோட சாமிட்டு வீடு நல்லா சிறப்பாக முடிந்து விட்டது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் மூலியமாக அபியோட சாமிட்டு வீடு அந்த நாளில் சுருக்கமாக உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். இந்த வீடியோ வீடியோ அண்ணா தான் எடுத்து எங்களுக்கு தந்து விட்டது. ஸோ அதை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த பார்த்து வடிவாக ரசித்து கொள்ளுங்க. அண்ட் இதில் நானும் அப்படியும் பாய் பாய் சொல்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அமைக்குங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அமைக்க விடுங்க. இதில் கஜி சுஜி அண்ட் ஆரியன் குட்டியும் பாய் பாய் சொல்கிறோம். பாய் பாய்.